இந்த வருஷம் ஆரம்பித்து 12 நாள் இன்றோடு கூட நீ அவருக்கப்பட்டாங்க. இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு இன்னும் 353 நாட்கள் உண்டு. பணம் சொன்னாங்க 353 நாட்கள் உண்டு. அந்த 353 நாட்களும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழியாதான், பிரியமானவனை உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியா வேண்டுகிறேன். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். எனவே இந்த நாளிலே நேரம் கடந்து போய்விட்டது. ஆனாலும் கூட துரிதமாய் நான் ஒரு 6 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இந்த 6 காரியங்களையும் கர்த்தருக்கு நாங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் இந்த மிகுதியான நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த செய்திகளை இங்க வந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சொன்னா கிளிநொச்சி, வவுனியா, புலனர்வ, மக்குமூனா, அங்க அப்ப அங்க அப்படின்னு ஒரு நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்ததே வெள்ளிக்கிழமை இரவு. நேற்றைய தினத்திலே 3 நாள் ஊழியம். வசனத்தை ஆயத்தப்படுத்த எனக்கு வாய்ப்பு கிடையாது. அங்கு சுகப்படுத்தும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது புலனர்வையிலே. அங்க வச்சுதான் இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தேன். அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். முதலாவதாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலே ஜெபம் அத்தியாவசியமாக இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டை போல. அதுக்குள்ள எல்லா தூசி வரும், மழை வரும், வெயில் அடிக்கும், காக்கா குருவி எல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு போவோம், எல்லாமே நடக்கும். ஆனா வீடு கட்டப்பட்ட எல்லாம் மறைவா தான் இருக்கும். ஆனா இருக்க வேண்டிய பாதுகாப்பு அந்த இடத்துல இல்லை. ஜன்னல் இல்லாட்டி கூட இருந்துடலாம், கதவு இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா கூரை இல்லாம இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் அத்தியாவசியம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. யாராவது மூச்சு விடுறதுக்கு டைம் எடுத்துக்கிறீங்களா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மூச்சு விடலாம் யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மூச்சு விடுவோம். ஒரு தடவை கிடையாது. மூச்சு விட மறந்தா நாங்க நம்மளே மறந்துட வேண்டியது. அதே போல தான் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 24 மணி நேரம் 60 நிமிஷங்களும் ஜெபம் பண்ணணும். 365 நாட்களும் ஜெபம் பண்ணணும். வாரத்தில் 7 நாட்களும் ஜெபம் பண்ணணும். மாதத்தில் 30-31 நாட்களும் நாம் ஜெபம் பண்ணணும். நாங்கள் மூச்சு விடுகிற பிரகாரமாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். ஆண்டோட கேட்கறது ஜெபம் கிடையாது. கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துறோம். ஏன் சொன்னா நாங்க வாழ்றதே ஆண்டோட நீங்க அநேக ஜீவனோடு கூட ஜீவிக்கிற அநேகருடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான வியாதி வருது, எத்தனையோ பலவீனங்கள். ஆனால் இந்த நாளிலே நாங்கள் நிற்கவும் நடக்கவும் பார்க்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அந்த தேவனை நாங்கள்
இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ඒ දිව්‍ය වහන්සේලා අපි විවේකයක් ගන්න அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணாத நேரத்திலே என்ன சம்பவிக்கும் என்கிறதை நான் சொல்லுகிறேன். ඒ යාත්‍රා කරේ නැත්නම් අපි ජීවිතේ මොනවද සිදුවෙන්නේ කියලා මම කියනවා. ஜெபம் பண்ணாதவர்கள் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். යාත්‍රා කරන්නේ නැති කෙනා පව් කරනවා. ஜெபம் பண்ணலன்னா நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு. යාත්‍රා කරේ නැත්නම් අපේ ජීවිතේ පව් තියෙනවා. பாவம் செய்கிறவர்கள் ஜெபம் பண்ண முடியாது. පව් කරනාට යාත්‍රා කරන්න. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ඒක සුද්ධකම් නැතුව කිසි දෙයක් நம்ம தேவைக்கு கூட ஜெபம் பண்ண முடியாது. අපි අවශ්‍යතාවලදී යාත්‍රා அவங்க எல்லாம் சொல்றாங்க ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலே தூக்கம் வரும். ඒගොල්ලෝ කියනවා යාත්‍රා කරන ඉඳන් காரணம் நம்முடைய வாழ்க்கையில பாவம். හේතුව ජීවිතේ පව්. பாவம் செய்கிறவர்கள் ஜெபிக்க முடியாது. පව් කරන අය යාත්‍රා කරන්න. ஜெபிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில பாவம் வரும். යාත්‍රා කරේ නැත්නම් අපේ ජීවිතේ පව් තියෙනවා. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் மரணித்திருக்கிறோம். ආත්මික ජීවිතය අපි මැරිලා ඉන්නවා. ஒருவர் வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே என்னுடைய தகப்பன் செத்துட்டாரு, நான் போய் அடக்கம் செய்து நான் வர்றேன். කෙනෙක්ගේ කියන මගේ පියා මැරෙනවා මම අවසන් දේවල් කරලා එන්නම් කියලා. அப்ப ஆண்டவர் சொல்ற, மரித்தவன் மரித்தவர்களை அடக்கம் செய்து கொள். ඒ අධිවේවාස කියන මැරිච්ච අය பூமிதானகர் ஏன் சொல்றாரு? ඇයි එහෙම කියන්නේ? அவர்கள் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள், ඒගොල්ලෝ ජීවිතුන් අතර ஆனால் ஆவியிலே மரித்திருக்கிறார்கள். නමුත් ආත්මයෙන් මැරිලා. எனவே ஜெபம் பண்ணாதவர்களும் ஆவியிலே அவர்கள் மரித்திருக்கிறார்கள், ஆனால் ஜீவிக்கிறார்கள். යාත්‍රා කරන්නේ නැති අය ආත්මයෙන් මැරිලා නමුත් ඒ உலகத்தில் 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வாழ்கிறார்கள். මේ ලෝකේ කෝටි 800කට වඩා ජනතාව அத்தனை பேரும் அதிலே ரட்சிக்கப்பட்டவர்களை தவிர ඒකේ ගැලවීමට පත් වුණ අය ரட்சிக்கப்பட்டிருந்தா பத்தாது, ගැලවීම ලැබුණාට මදි. ஜெபிக்காதவர்கள் යාත්‍රා කරන්නේ නැති எல்லாருமே ஆவியிலே மரித்தவர்கள். හැමෝම ආත්මයෙන් මැරිලා. ஆவியிலே மரித்தவர்கள் நிச்சயமாகவே நரகத்துக்கு தான் போவாங்க. ආත්මයෙන් මැරුණ අය අනිවාර්යෙන් යනවා. பரலோகத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. அடுத்ததாக ඊළඟට ஞானமற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ඥානයක් නැතුව ජීවත් වෙනවා. நீதிமொழிகளிலே நாங்கள் பார்க்கிறோம், எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ඊට උපදෙස් පොතේ බලන කරනවා අප කරේ නැත කමන්නේ ඥානය අම්බ කරගන්නවා. பிரඥானம். அதாவது நாம கோடி கோடியா நாங்க பணம் சம்பாதிக்கலாம். අපි කෝටි ගණන් සල්ලි අම්බ කරගන්නවා. அந்த பணத்தை நாங்கள் சரியாய் செலவழிக்கிறதுக்கு நமக்கு ஞானம் தேவை. ඒ සල්ලි අපි හරියට භාවිත කරන අපිට அறிவு கிடையாது, ஞானம். බුද්ධිය නෙවෙයි ප්‍රඥාව. அந்த ஞானம் நமக்கு தேவை. ඒක අපිට අවශ්‍යයි. அப்ப ஒருவன் ஜெபிக்காதவன் உடைய வாழ்க்கையில ஞானம் இருக்காது. යාත්‍රා කරන නැති මිනිස්සෙගේ ජීවිතයේ அறிவை நாங்கள் கற்று நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். බුද්ධිය අපිට ඉගෙන ගන්න අපිට ලබා ගන්න. ஆனால் ஞானத்தை கர்த்தர் தான் கொடுக்கிறார். ප්‍රඥාව දෙන්නේ දෙවියන් වහන්සේ. எனவே அந்த ஞானம் இல்லாதவர்கள் தான் ஜெபிக்க மாட்டார்கள். ඒ නැති අය තමයි යාත්‍රා කරන්නේ නැත්තේ. அந்த ஜெபிக்காதவர்களுடைய வாழ்க்கையில යාත්‍රා කරන්නේ නැති අය அடிக்கடி சுகையினம் விளையினங்கள் உண்டாகிறது. නිතරම ලෙඩ සිදු වෙනවා. அப்ப நாங்க நினைக்கலாம், நாங்க ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கோம், அப்ப ஏன் நமக்கு சுகையினம் விளையினம்? අපි නිතරම අපි යාත්‍රා කරන්නේ ඇයි අපි நாங்கள் ජීවිතේ ஜெபிக்கிறோம் உண்மைதான். අපි යාත්‍රා කරනවා. ஆனால் தாயார் சொன்னது போல නමුත් අම්මා කිව්වා நம்முடைய வாழ்க்கையில கசப்பு இருக்குமானால், අපි ජීවිතේ තින්න நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியாமல் இல்லாத காரியங்கள் இருக்குமானால், ජීවිතේ දෙවියන් වහන්සේ ළඟට දේවල් තියෙනවා. வியாதி வருத்தங்கள் வர வாய்ப்பு. ලෙඩ රෝගයෙන් එන්න පුළුවන්. அதே நேரத்துல சில நேரங்கள் வயதுக்கு ஏற்ற வியாதிகள் வரும். ඒක විතර නෙවෙයි අවයසට එන්න ඕන ලෙඩ අපිට එනවා. அதை தவிர்க்க முடியாது. ඒක අපිට නතර කරන්න. ஆனால் எப்ப பார்த்தாலும் அந்த வலி இந்த வலி அங்க வலி இங்க வலின்னு சொன்னா ஏதோ பிரச்சனை. නමුත් හැම වෙලේම කොහේ හරි කැක්කමක් නම් ඒකේ මොනවාරි ප්‍රශ්නයක්. அந்த பிரச்சனை டாக்டருக்கே தெரியாது. ඒ ප්‍රශ්නේ ડોක්ටර්ට டாக்டர்ட்ட போனா கேட்கலாம், உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்பாங்க. ડોක්ටර් ළඟ ගිහලා යනවා යාට මොනවද කරන්නේ? அங்க நான் சொல்லுவோம், இங்க வலிக்குது, අපි කියනවා මේ இங்க வலிக்குது. මේ ස්ථානේ அதுக்கு பிறகு டாக்டர் நம்மளை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ඊපස්සේ ડોක්ටර් අපිව තියලා මොනවාරි පරීක්ෂාවක් කරනවා. இதை சாப்பிட்டீங்களா, මේවා කෑවද? இதை குடிச்சீங்களா, මේක බිව්වද? இப்படி செஞ்சீங்களா? මේව කරාද? எனவே அதற்கு ஒரே ஒரு காரணம், ඒකට එකම එකේ நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்புகிற, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஜெபம் இல்லை. අපි ජීවිතයේ දෙවියන් වහන්සේගෙන් කැමති වුණා ඔය යාත්‍රාව නැහැ. ஜெபம் இல்லாதவர்கள் நாங்கள் நிரந்தரமான ஒரு மரணத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். යාත්‍රාව නැති අය සදාකාලික මරණයෙන් අපි ජීවත් වෙනවා. ஜெபிக்கலன்னா நம்ம வாழ்க்கை மரணம் அடைந்து. යාත්‍රාව කරන්නේ නැත්නම් අපි ජීවිතේ මැරෙනවා. வேதத்தில் சொல்லுது, யார் கர்த்தரை துதிக்க முடியும்? කාටද දෙවියන් වහන්සේ ස්තුති කරන්නේ? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாம தான் ஜீவனோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தரை துதிக்க முடியும். ගීතාවලිය කියන ජීවත් වෙන අය දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවා. மரித்த பிறகு நாங்கள் கர்த்தரை துதிக்க முடியாது, அவரிடத்தில் ஜெபிக்க முடியும். මරුණට පස්සේ අපි යාත්‍රා කරන්න බැහැ ස්තුති කරන්න. எனவே ஜீவனோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் அத்தியாவசியமாக இருக்கிறது. ජීවත් වෙන කාලේ යාත්‍රාව අපේ ජීවිතේ බොහෝ අවශ්‍යයි. ஜெபம் இல்லை என்று சொன்னால் යාත්‍රාව නැත්නම් நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பலத்தை இழந்து விடுகிறோம். අපේ ජීවිතේ දෙවියන් වහන්සේගේ බලය අපි නැති We කරගන්නවා. are powerless. சக்தி இருக்கும். බලය තියෙනවා. ஜிம்முக்கு போயிட்டு பொட்டியன்னா ஜிம்னு வச்சிருக்கான்.
சொல்லுங்க. ஜிம்மைகளுக்கு இல்லை அங்கே போட்டாக்காம் தியாகம் என்ன பண்ணலாம் நமோத் புஷ் ஒன்றுமே வேற இல்லையா? இவர் ஜெபம் பண்ணுவார். இல்லைன்னு சொன்னதான் பிரச்சனையாச்சே. இவர் படிச்சியான்னு கேட்கறது கிடையாது, சாப்பிட்டியான்னு கேட்கறது கிடையாது, வேலை வசதியா ஜெபம் பண்ணியா. இது ரெண்டு தான் நாம் அவங்கள்ட்ட பிள்ளைகிட்ட கேட்குற கேள்வி. நானோ மனைவி கேட்கிற கேள்வி ஜெபம் பண்ணீங்களா என்னது, அடுத்தது வேதமாச்சு. அதை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை செய்தால் நம்முடைய பலன் கத்திரத்தில் அது இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த பூமியில வாழ முடியாது. நமக்கு யாருக்குமே நோக்கு கொடுக்க முடியாது. நமக்கு வருகிறதான போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏராளம். ஆனால் அவ்வளவே நாம் தாண்டி செல்கிறது ஒரே ஒரு வழி, கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஜெபிக்க தருணத்தை தரலாம். ஜெபத்தினால் நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. அடுத்தது ஜெபம் இல்லாதவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. பார்த்தாலும் போராட்டம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பணம் கிடையாது. 475 ரூபா தான் என் கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. எப்ப பார்த்தா இதே சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுதான் உண்மை. ஏன்னா நான் கார்டை கொடுத்துட்டு போயிருந்தேன், இந்த ஊழியத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கினேன். வந்து பார்க்கும்போது கொடுத்த காசு முடிஞ்சு, கார்டில் உள்ள காசு முடிஞ்சு. அங்கிருந்து போன் பண்ணி கேட்டேன், என்னம்மா 475 ரூபா தான் இருக்கு, என்ன வாங்கினேன் அப்படின்னு. அவங்க எனக்கு ஒன்று வாங்கல, எல்லா ஊழியத்துக்கு தான் வாங்கினேன். ஆனால் 475 அதை 4 லட்சமாயோ 4 கோடியாவோ மாற்றி ஆண்டவராக. ஏன்னா நாங்கள் விதைக்கிறது வந்து தரிசு நிலத்துல கிடையாது, கர்த்தருடைய தோட்டத்திலே நாங்கள் விதைக்கிறோம். அப்படி बीज वपराने वांसिगे बद वांसिगे बत्ते इमने सा अपनी किसी को दावस का किसी माडवा लेने हैं. हालेलुया. அப்ப நமக்கு சமாதானம் உண்டாக வேண்டுமானால் நாங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் அவசியம். அபி யாத்ரா ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை நாங்கள் தூக்கப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினால் அந்த பாவமானது இந்த பூமியிலும் மன்னிக்கப்படாது, பரலோகத்திலும் மன்னிக்கப்படும். ரட்சிக்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் ගැරවීම සඳහා අපි මුද්‍රාව හැටියට ලබාගත්තා වූ සුදාතන මානස. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் தூக்கப்படுத்தினா பரலோகத்துக்கு போக முடியாது. ඒ අපි දුකටපත් කරන අපි ස්වර්ග රාජ්‍යයට යන්න. நமக்கு தேவையானதை நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. අපිට අවශ්‍ය දේ දෙවියන් වහන්සේගෙන් අපිට ඉල්ලා ගන්න බෑ. சொன்னா அம்மா உங்களுக்கு அரிசி கொண்டு போனா நல்லா இருக்கும், போனா நல்லா இருக்கும். பலவீனங்களுக்கு மத்தியில 5:30 மணில இருந்து நம்ம எங்களோட கூட ஊழியத்தில் இருக்கிறாங்க. சாயந்தரம் போகும்போது வெறுங்கையாய் வந்தேன், பரிவாரங்களோடு கூட போனேன்னு சொல்லி போனாங்க. கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு நிறைவு செய்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் கேலண்டர் பாத்தீங்களா? என்ன வசனம்? வசனம் சொல்லாதீங்க, அதுல இருக்கிறத எழுதி இருக்கிறதே சொல்லுங்க. இது கர்த்தரால் நம்மால கிடையாது. ஏன் வசனம் போட்ட கேலண்டர் கொடுங்க, அதையாவது வாசிக்கணும். ஜெபிக்காதவர்கள் தவறான தீர்மானம் எடுப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க தான் நம்ம நான் நினைக்கிற மாதிரி 2002வது வருஷம் நினைக்கிறேன். முதலாவதாக
நம்முடைய வீட்டிலே நடந்த ஜெப கூட்டத்திற்கு வந்தவர்கள் என்னுடைய மனைவியுடைய மாமாவின் குடும்பம். පළවෙනිම අපි ගෙදර තිබ්බව යාඥාවට පළවෙනිම ආවේ මගේ අම්මගේ அதுக்கு பின்பதான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஜாயிலில் இருக்கிறதுனால கல்வாரி சர்ச்சுக்கு போறாங்க. ඊළඟට ගැලවීමට පත් වෙලා ජායලේ නිසා කැලවරි චර්ච් වෙනවා. ஆனால் அந்த பிள்ளைக்கு நேற்று திருமணம் சொல்லி கான்பூருக்கு போயிருக்காங்க. එයාට විවාහය කියලා කාඩ් එකක් දීලා කියලා. அவருடைய மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து கல்வாரி சர்ச்சில் ஊழியம் பண்றான். එයා කැලවරි චර්ච් එකේ සේවය කරනවා. மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துவா. සමියනෝ කියලා බලද්දී එයා හින්දු කෙනෙක්. ஆமா சமீக் නෙමෙයි. කසාද වදින යන්නේ කෙනා හින්දු. சேவை කරන්නේ. சேவை කරාට මදි அதான் ஊழியம் செய்தா பத்தாது. சேவை කරාට මදි. ஊழியம் செய்கிறவர்கள் ஜெபிக்க வேண்டும். சேவை කරන යාඥා வேதம் வாசிக்க வேண்டும். වාසනය කිය. தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். தேவனுடைய ஆராதனை. தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய கருத்தை කරන්න. அப்படி இல்லாதவங்க ஊழியம் செய்யலாம். ඒවට சேவை කරන්න. பிரசங்கம் பண்ணலாம். දේශනා කරන්න. பேய் துறக்கலாம். යක්ෂයා தீர்க்க தரிசனம் சொல்லலாம். අනාගත වාක්‍ය කියන්න පුළුවන්. இது கர்த்தர் கொடுத்த ஈவு. මේ දිව්‍යවාසී கிருபை வரங்கள். කරුණාවේ தீமனாம். அதை கர்த்தர் எடுக்க மாட்டார். ඒවා දිව්‍යවාසී ගන්න. ஆனால் நாங்கள் கர்த்தருக்கு கணக்கு. නමුත් අපි දිව්‍යවාසී எனவே செபிக்காதவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் அது தவறாக இருக்கும். යාඥා කරන නැති අය ගන්න තීරණය ඒවා වැරදි. எனவே நாங்கள் செபிக்கிறவர்களாக இருக்கிறோம். අපි යාඥා කරනවා. இரண்டாவதாக දෙවෙනුව நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்து ஜெபித்தால் மாத்திரம் போதாது. අපි ක්‍රිස්තියානි අය වෙලා ඉඳලා යාඥා කරනවා. நாங்கள் கர்த்தருக்குள் வளர்கிறவர்களாய் இருக்கிறோம். අපි දිව්‍යවාසී තුලින් වැඩි වෙනවා. அன்றாடம் நாங்கள் வளர வேண்டும். අපි හැමදාම 2 பேதுரு 3:18 சொல்லுகிறது. දෙක පෙත්‍රස් 3:18 කියනවා. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் අපේ දිව්‍යවාසීගේ ගැලුම්කාරයාගේ කරුණාවෙන්ද அவரை அறிகிற அறிவிலும் එයාව දැනනා ඒ දැනීම வளருங்க. ලොකු වෙන්න. வர்ධனை வேண்டும். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். එයාට අදයි සදාකාලික මහිමය වේවා. ආමේන්. இப்ப நாங்க என்ன செய்யணும்? අපි මොනවද කරන්නේ? கிறிஸ்துவில் நாங்கள் வளர வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් වර්ධනය වෙනවා. அவருடைய கிருபையில் வளர வேண்டும். කරුණාවෙන් அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். එයාව දැනගන්නව දැනීමෙන් වර්ධනය වෙනවා. இன்னைக்கு நிறைய பேர் தியாலஜி அதாவது தியாலஜி படிக்கிறாங்க. ஆனால் இறைய பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தனும் ஊழிய ஆரம்பிச்சிடறாங்க. பைபிள் காலேஜ் இங்கே ஆபு கமான் சேவை பண்றாங்க. முடியுமா? ஏவக்குள்ள படிப்பு வேறு ஊழிய அழைப்பு வேறு. இங்கே வேற சேவை கதிவீங்க. அந்த ஊழிய அழைப்பு இருக்கிறதுனால தான் இந்த சேவை கதிவீங்க தீரவே. நானா இருக்கட்டும் பாஸ்டரா இருக்கட்டும். மந்துனா பாஸ்டரா. எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நிலை நிற்கிறது ஒரே ஒரு காரணம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கொஞ்சம் பிரச்சனை போறதே ஆவோ தபிதான். பைபிள் ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறது நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாதிரி தான். பைபிள் ஸ்கூலுக்கு අපි ஸ்கூலுக்கு போயிட்டு உலக ஞான அறிவை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஸ்கூலுக்கு லோகே ஞான අපි பைபிள் ஸ்கூல்ல போயிட்டு நாங்கள் வேத அறிவை கற்றுக்கொள்கிறோம். பைபிள் ஸ்கூலுக்கு தேவவாசி வாசனை. ஆனா ஸ்கூலுக்கு போய் படிச்ச அத்தனை பேரும் கேம்பஸ்க்கு போறதும் கிடையாது. கேம்பஸ்க்கு போய் வந்தோம் அத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறதும் கிடையாது. நம்ம ஸ்கூலுக்கு ஒப்பம் கேம்பஸ் යන්නේ கேம்பஸ் की லாபம் ராஸ்தாවක් තියෙන්නේ. குருගේ முதலாளி வந்து அவர் படிச்சவர் கிடையாது. குருගේ முதலாளி ஐயனත් කෙනෙක් නෙවෙයි. அவருடைய அக்கவுண்ட் செய்தது வந்து என் மாமா. එයාගේ accounts හදුවේ මගේ මාමා. அவருடைய அக்கவுண்ட் அவருக்கு செய்த அந்த அக்கவுண்ட்ஸ்க்குள்ள ஃபீஸ் கொடுக்கிறதுக்கு கூட காசு எனக்கு கொடுக்கிறதுக்கு அவருக்கு தெரியாது. එයාගේ accounts වලට fees දෙන්න තියානේ ගණන් කරන්න දන්නේ. ஒரு பேக்ல காசு அப்படியே ஒரு பேக்ல காசு எடுத்து கொடுத்து அவர் சொல்லுவார் மாமாக்கு. நான் பார்த்திருக்கேன், கண்ணால பார்த்திருக்கேன். බෑග් එකේ සල්ලි අරන් දෙනවා මම බලලා කියනවා. ஒவ்வொருத்தமாகி காசு வரගෙන இத்துரு திமுனா மட்டது இல்லை. எவ்வளோ ஒரு பேக் காசு கொடுத்து சொல்லுவாரு. உங்க தேவையான உங்க ஃபீஸ் எடுத்துட்டு மிச்சம் இருந்தா எனக்கு தாங்க. බෑග් එකේ සල්ලි දීලා ආයි fees එක ගන්න ඉතුරුන මම දෙන්නම්. அதாவது அந்த அளவுக்கு அவருக்கு பணம் என்ன தெரியாது. ஆனால் அவர் கோடீஸ்வரர், லட்சாதிபதி. එච්චර මෙයාට මුදල් ගණන් කරන්න දන්නේ නැහැ. නමුත් එයාලා இன்னைக்கு பல மனுஷர்கள் பணம் படைத்தவர்களாய் வந்து விட்டார்கள். அது ගොඩක් අයට දැන් සල්ලි දිනනවා. நான் இது சொல்றது வந்து 80வது வருஷங்களிலே. මම මේවා කියන්නේ 80 වෙනි අවුරුද්දේ. அவர் அந்த நாட்களிலும் அவர் மாணிக்கல் வியாபாரம் செய்தவர். ඒ දවස්වල මැණික් ව්‍යාපාර කරා. அவருக்கு கணக்கு பணம் என்ன தெரியாது. එයාට මුදල් ගණන් කරන්න දන්නේ නැහැ. அப்ப நமக்கு அந்த அறிவினால் நம்ம தேவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. අපේ බුද්ධියෙන් දෙවියන් වහන්සේට මොකුත් அப்ப நாங்க கர்த்தரை அறிகிற அறிவு. දෙවියන් වහන්සේ දැනගන්නවා. நேத்து ஊழியத்துல கேட்டாங்க. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் கேட்டாங்க. ඊ දවසේ ආඥා කරන්න නම් ඒගොල්ලෝ ඇහුවා.
இயேசுவை தெரியுமா? යේසුස් වහන්සේව දන්නවද? இயேசு உனக்கு யாரா இருக்கிறார்? යේසුස් වහන්සේ யார කවුද? சிலர் சொன்னாங்க அப்பா. සමහර අය කිව්වා තාත්තා කියලා. எல்லாருமே அப்பான்னு தான் சொன்னாங்க. ගොඩක් අය තාත්තා කියලා කිව්වේ. நான் இது கிருபை சொன்னேன். මම ඊ කිව්වට කිව්වා. உங்க அப்பாவுக்கு ஒரு அப்பானா உனக்கு ஒரு தாத்தா. ඔයාගේ තාත්තලා ඔයාට එයා සීයා. இயேசுநாதர் எனக்கு அப்பானா, යේසු මට තාත්තා. இயேசுநாதர் அப்பா யாரு? பிதாவாகிய தேவன் எனக்கு யாரு? යේසුස් වහන්සේගේ තාත්තා කවුද? சொல்லுங்க. தாத்தா தானே? සීයා නේද? அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரு? ඒක සුද්ධාත්මයෙන් වහන්සේ அவரோட නේද? பெரியப்பா. එයා මගේ ලොකු තාත්තා. அப்படியா? 3 பேரும் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். තුන් දෙනාම අපිට පියා තමයි. சில வருஷங்களுக்கு முன்புதான் අවුරුදු ගානක් කලින් ஆண்டவருடைய சமூகத்திலே நான் அமர்ந்திருக்கும் பொழுது දේවාසික අමුගේ ඉන්නවා. ஆண்டவர் திடீர்னு சொன்னார், දේවාසික කිව්වා நான் உனக்கு சிநேகிதனாய் இருக்கிறேன். මම ඔයාට යාළුවෙක් அந்த ඇටියෙ. நாள்ல இருந்து அந்த வசனத்தை நான் பிடிச்சேன். ඒ දවසේ அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் கவனித்தேன். ඒ වචනේ මත அந்த நாள் முதல் கொண்டு ஒரு சிநேகிதனுக்கு ஒரு காரியத்தை கத்தறிய, ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனுக்கு எப்படியெல்லாம் பேசுவானோ காரியங்களை பார்த்து அது மாதிரி கத்தணும் என்னது. ඒ දවසේ නම් යාළුවෙක් කොහොමද යාළුවත් එක්ක දේවල් කතා කරන්නේ විදිහට දේවාස මාතේ. எனவே நாங்கள் கர்த்தருக்குள் நாங்கள் வளர வேண்டும். අපි දේවාස තුලින් වර්ධනය වෙනවා. நாங்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டுமானால் අපි දේවාස තුලින් වර්ධනය වෙනවා. முதலாவது நாங்கள் ஆலயத்துக்கு செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். පළවෙනිම අපි දේවාසයේ සභාවට ஏன்னா යනවා. ஆலயத்திலே தான் நாங்கள் கர்த்தரை குறித்து கற்றுக்கொள்ள முடியும், அதில் வளர முடியும். සභාවේ තමයි දේවාසය ගැන දැනගන්න පුළුවන් ඒකෙන් වර්ධනය. டெய்லி நாம வேதம் வாசிக்கணும். හැමදාම වචනේ කියවන්න ඕනේ. டைம் கிடைக்குது, டைம் கிடைக்காது. වෙලා හම්බෙනවද නැද්ද? நேற்று நைட்டு ரூமுக்கு போறேன். ඒ දවසේ මම කාමරේට அந்த යනවා. ரூம்ல கொஞ்சம் லைட் டிம்மா தான் இருக்கு. කාමරේ ලයිට් එක පොඩ්ඩක් பாஸ்டர் போன்ல உள்ள லைட் அடிச்சுக்கிட்டு பைபிள் வாசிட்டு இருக்கிறார். පාස්ටර් ෆෝන් එකේ ලයිට් එක ගානේ වචනේ இன்னைக்கு කියනවා. அவருக்கு பிரசங்கம் இல்லை. අද යාට දේශනාවක් නැහැ. இன்னைக்கு சாயந்தரம் தான் அவர் கூலியம் இருக்கு. අවසන් කරන යාට සේවය. அப்ப ஏன் பைபிள் வாசிக்கணும்? නමුත් ඒ බයිබලේ කියවනවා. எதுக்கு வாசிக்கணும்? ඒ කියවනවා. 4 நாள் முழு நாள் அங்க பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். දවස් 4ක් සම්පූර්ණයෙන්ම දේශනා கொரிய பாஷையில இருந்து சிங்கள பாஷைக்கு மொழிபெயர்த்து කොරියා භාෂාවෙන් සිංහල භාෂාවට වෙනස් කරනවා. அப்ப ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே. යාට විවේකයක් ගන්න තිබුණා. அவர் வேதத்தை வாசிக்கிறார். එයා වචනේ කියවනවා. இதுல என்ன தெரியுது? ஒரு கர்த்தர் வளர்ந்த ஒரு மனுஷன். මේකේ මොනවද කියන්නේ? මෙයා දිව්‍යමාංශ තුලින් වර්ධනය වෙනවා. அடுத்தது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ඊළඟ දිව්‍යමාංශයේ වචනයට අපි කීකරු වෙනවා. மனைவி அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், අම්මා හැමතිස්සෙම කියනවා 10 கற்பனைகளிலே 9 கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஒரு கற்பனை நாங்கள் மீறினாலும் அது நாங்கள் மீறினவர்கள். දසපනති 10න් 9ක් පිළිපදලා එකක් අපි නැති වුණා. අපි දසපනති හැම එකක්ම අපි පිළිපදින් නැති විදිහට තමයි අපි ගන්න ලබන්නේ. எனவே கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். දිව්‍යමාංශයේ වචනයට අපි කීකරු වෙනවා. அடுத்து நாங்கள் அனுதினமும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். අපි හැමදාම දිව්‍යමාංශයේ නමස්කාර කරනවා. எப்படி? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதனை? ඉරිදා විතරයි නමස්කාරය. நம்முடைய வாழ்க்கை ஆராதனையாக மாறும். අපේ ජීවිතේ නමස්කාරයක් ඇතිද? என்னுடைய ஜெப நேரம், பாட்டு, துதி, நமஸ்காரம், பாவ மன்னிப்பு, இதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு ஆராதனையாக இருக்கிறது. නමස්කාරයේ යාඥාව කියලා හැමදාම අපේ ජීවිතයක උදයක් වෙන්න ඕනේ. நாங்கள் செய்த பாவங்களை தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் மன்னிப்பு අපි பெற்றுக்கொள்ள வேண்டும். කරපු පව් දිව්‍යමාංශයේ කියලා අපි සමාව ඉල්ල ගන්න ඕනේ. அது மாத்திரம் நாங்கள் டெய்லி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி අපි சொல்றோம். හැමදාම දිව්‍යමාංශයේ ස්තුති காலை කරනවා. எழுப்பினோடனே ஜீவனோடு கூட எழுப்பினதற்காக நன்றி சொல்றோம். උදේ නැගිටලා ජීවිතයක් සමව නැගිටින්න நான் முழுவதுமாய் காத்து சுகமான தூக்கத்துக்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்தபடி நான் நன்றி சொல்றேன். දවස පුරා අපි සමව ඉඳපු නිසා දිව්‍යමාංශයේ ස්තුති நம்ம කරනවා. அப்படியே தூங்கிட்டாலும் கூட என் ஆத்துமா தேவனோடு கூட எப்பொழுதும் தொடர்புல இருக்கு. අපි ඕක නිදාගත්තත් අපේ ආත්මය දිව්‍යමාංශයේ සමව සම්බන්ධයෙන් තියෙනවා. எனவே நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். අපි හැම වෙලේම දිව්‍යමාංශයේ ස්තුති කරනවා. கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். දිව්‍යමාංශයේ ඉස්සර අපි යටත් වෙනවා. சில நம்ம மூலமாய் கர்த்தர் செய்கிற காரியங்களை, நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் செய்கிற பதிலை பார்த்து நாங்கள் மேட்டிமை கொள்வோம். දිව්‍යමාංශ අපි ජීවිතයේ සමව කරනවා දේවල් අපේ ආත්මාවෙන් කරන දේවල් බලලා අපි උසස් වෙනවා. இது என்னால் உண்டானது මේ මගෙන් සිදු වෙච්ච දේ. அப்படின்னு நினைக்கிறோம். ඒක කියලා අපි හිතනවා. ඒක கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாங்கள் கர்த்தருக்கு. දිව්‍යමාංශයේ දෙන්න ඕන ගෞරවයක් දෙන්න. எனவே கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். දිව්‍යමාංශයේ ඉස්සර අපි යටත් වෙවි දිව්‍යමාංශ අපි උසස් ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, වචනේ කියනවා. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். දිව්‍යමාංශයේ කුරුසියේ මරණය දක්වා යටත් எனவே කරා. கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்கிற நானும் நீங்களும் அவரை போல நாங்கள் மாறோம். දිව්‍යමාංශයේ දක්වා දැනීමෙන් අපි යා වගේ වෙනස් වෙනවා. மூன்றாவதாக තුන්වෙනිව
நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியதான சில முக்கியமான குணாதிசயங்கள் பண்புகள். අපේ ජීවිතයේ තියෙන ඕනම දේවල්. மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6:33 வசனத்தில் முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். தேவாசி நீதியை அவருடைய ராஜ்யத்தையும் தர்மிஷ்டே. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுவரை வீடு லபிரும். முதலாவது கர்த்தருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாங்கள் தேடுங்கள். தேவாசி தர்மிஷ்டே அவருடைய ராஜ்யத்தை அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாமே சியால கொஞ்சம் கிடையாது. கூட கொடுக்கப்படும். கர்த்தரிடத்தில் கூட பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் செய்ய வேண்டியதான சில காரியங்களும் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு 2வது வாரத்திலே சொல்லித்தரேன்னு சொன்ன இந்த வருஷம் முடிகிறதுக்கு 50 வாரங்கள் இருக்கு. அந்த 50 வாரங்களும் நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சாட்சியாய் வாழ அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ஸ்தானம் கர்த்தருக்கு இருக்கு. கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ படிப்புக்கோ வேலைக்கோ பணத்துக்கோ சுகத்துக்கோ எதுக்குமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் 2வது. ஏன் நாம் செய்கிற ஊழியத்திற்கு கூட முதலாவது இடம் கொடுக்கக்கூடாது. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஸ்தானம் கடவுள். 2வது நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது கோல்டன் கமாண்ட்மென்ட். ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது அதாவது உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசி. அப்ப நான் என்னை எப்படி நேசிக்கிறேன்? உங்களை நேசிக்கிறீங்களா? எப்படி நேசிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 5 நேரம் சாப்பிடுறது, 3 நேரம் குடிக்கிறது, கிடைக்கிற நேரம் வாயில ஏதாவது போட்டுக்கிறது, இதான் நாம நேசிக்கிறது. வீக் ஆயிடக்கூடாது. வீக் ஆயிடக்கூடாது. அதனால காலையில சாப்பிடணும், 10 மணிக்கு சாப்பிடணும், 12 மணிக்கு சாப்பிடணும், 3 மணிக்கு சாப்பிடணும், 5 மணிக்கு ராத்திரிக்கு சாப்பிடணும். ராத்திரி தூக்கம் வரணும்னா ராத்திரி 12-1 மணிக்கு போய் உள்ள புதுசைல எல்லாம் ஒரு டிக்கெட் பார்த்து ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிடணும். ஏன்னா நமக்கு தூக்கம் வரணும். தூங்கினா தான் நம்மளை காத்துக்கலாம். அப்படி செய்யலாம். என்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் என் ஆண்டவரை அறிகிற அறிவிலே முதலாவது நான் என்ன சொன்னேன்? முதலாவது இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இது 2ஐயும் நான் செய்கிறவனாக இருந்தால் நான் என்னை நேசிக்கிறேன். நான் என்னை அப்படி நேசிக்கிறேன் என்று சொன்னால் மற்றவங்களையும் நான் அதை செய்கிறதுக்கு தூண்டுவேன். மற்றவர்களை தேவன் பட்சமாய் நான் இழுப்பேன். நான் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் நான் சொல்லுவேன். அதான் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறேன். மற்ற எல்லா காரியங்களுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே நான் இருக்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் ஆண்டவரே அந்த கிருபைக்காய் நாங்கள் அடுத்தது உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம். மனுஷருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டதான வேலையாய் இருக்கட்டும், ஊழியமாய் இருக்கட்டும், அதற்கு உண்மை உள்ளவர்கள். சில பேர் வந்து வேலை தரத்துல பஸ் இருக்கும் போது வேலை செய்வாங்க, மற்ற நேரத்துல அரட்டடிப்பாங்க. ஊழியத்துல பாஸ் வரும்பொழுது அரக்க பறக்க அங்கட்டிக்கு ஓடுவாங்க, மற்ற நேரத்துல வந்து அரட்டடிப்பாங்க. பாஸ்டர் பார்த்த மாதிரியே சொல்றாங்க. என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியும். வீட்டுல அப்படி பிள்ளைங்க படிக்கிற மாதிரி படிப்பாங்க. ஆனா படிக்கிறது போய் புத்தகத்தை பாத்தீங்கன்னா தலைக்கீழ அம்மா வரும்போது புத்தகம் எந்த பக்கத்துல இருக்குன்னு தெரியாது, எடுத்து வச்சுக்குவாங்க. கேட்டா படிக்கிறாங்க. ஆனா போனை மட்டும் சரியா வச்சுக்கிறோம். நம்ம எல்லா ஸ்தானத்திலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். மலை பிரசங்கத்தின் ஆண்டவராக இயேசு சொல்லுவார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.
நாங்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெற வேண்டுமானால் நாங்கள் மற்றவர்களை இரக்கத்தோடு பார்க்கிறோம். இவனுக்கு கை இருக்குதே, இவனுக்கு கால் இருக்குதே, இவனுக்கு நான் எதுவும் கொடுக்கணும். அது நமக்கு அவன் கை இருக்கட்டும், கால் இருக்கட்டும், நம்ம வேலை கொடுக்கணும். நிச்சயம் கேட்கறான், இரக்கம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்து உதவி செய்யுங்க. நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும். அவங்களுக்கு ஏன் உதவி செய்யணும்? எதுக்காக? அவங்களுக்கு தான் வீடு இருக்குது, வீடு இருக்குது, ஆனால் வீட்டுல சாப்பாடு கிடையாது. வீடு இருக்குது, ஆனால் வீட்டுல தண்ணி வெட்டிட்டாங்க. வீடு இருக்குது, ஆனால் வீட்டுல கரண்ட் கிடையாது. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய இதெல்லாம் நம்ம செய்யாம நம்ம ஆண்டோட தேடுறோம்ன்றது போய் இருக்கிறதுல நாங்கள் திருப்தி அடைய வேண்டும். நிறைய பேருக்கு அது கிடையாது. திடீர்னு உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? எங்க தங்கச்சோம் வீட்டுல அப்படி வாங்கி பெட்டி பெட்டியா மேல போட்டு வச்சிருக்கேன். அவங்க அதை எடுத்து பாய்ப்பாங்க, செத்து போயிடுவாங்க. யாரை பற்றி பேசுகிறேன்? உங்களை பத்தி பேசுறேன், என் சொந்த தங்கச்சி பத்தி பேசுறேன். சாமா அப்படி வாங்கி மேல போட்டுக்கலாம். அவங்க வந்து டெக்ஸ் கன்சல்டன்ஸ், தங்கச்சும் ஹஸ்பண்ட் 2 பேரும் புதுசா ஆபீஸ் ஆரம்பிப்பாங்க. பழைய ஆபீஸ்ல இருந்து எந்த சாமானும் வாங்கி போக மாட்டாங்க, புதுசா வாங்குவாங்க. ஆனா கேட்ட சொல்றாங்க காசு. அன்னைக்கு சொன்ன அப்பா ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, நான் உங்களுக்கு போட்டு ஐயோ அண்ணா காசு. அவங்க பிச்சைக்காரன். கர்த்தர் நம்ம ஆசீர்வாதம் அதான் சொல்றோம். சொந்த வீடு இலங்கையில எத்தனையோ இடங்கள்ல பிரான்ச்ல ஆபீஸ் வச்சிருக்காங்க. மகன் வந்து யூகே கம்பெனிக்கு லாயரா வேலை செய்யறான். ஏன் என்று சொன்னால் அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்களுக்கு திருப்தி என்பது கிடையாது. நமக்கு எதுவுமே கிடையாது, ஆனால் திருப்தியா இருக்கும். நம்ம வீட்டோட ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து 22 வயசு. நம்ம வீட்டுல சோஃபாக்கு 20 வயசு. முதலாவது பர்த்டேக்கு அது வாங்கணும். அப்படிதான் நம்ம வீட்டுல எல்லாமே இருக்கு. அன்னைக்கு வந்து சோஃபா கேட்டு நமக்குள்ள 2 பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது நம்ம வீடு அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அதாவது அந்த குஷன் உட்கார்ந்தா அதுல உள்ள அடியில இருக்க பலகை தான் நமக்கு பின்னுக்கு படும், குஷன் படாது. அதுக்குன்னு சொல்லி நமக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்குல்ல. வீடை நல்லா வச்சிருக்கணும், எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அதை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. ஆனா இப்ப இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது, பாக்குறதுக்காக சோஃபா இருக்குது, உட்கார்ந்தா நமக்கு பின்னுக்கு தட்டும். ஆனா சோஃபா குஷன் போட்டு இருக்குது, இருக்கிறதுல திருப்தி அடையாது. அதனால என் பிள்ளைகளும் மனைவி என்னோட கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்கிறாங்க வருஷங்களா. இல்லைன்னு சொன்னா இந்த ஊழியத்தை செய்ய சில குடும்பங்கள பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? திருப்தி அடைகிறது கிடையாது. ஏன் திருப்தி அடைகிறது கிடையாது? முதலாவது ஆண்டவரையும் அவருடைய நீதியம் தேடினா தேவை இப்ப இருக்குது. இந்த சோஃபா என்னைக்கு உடஞ்சி விடுமோ அன்னைக்கு ஆண்டவர் புதுசா இப்ப வரையும் ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு இருக்குது. எப்ப அது டிக்கு டிக்கு டிக்குன்னு ஆடி நிக்குதோ அன்னைக்கு ஆண்டவர் புதுசா ஏதோ ஓடிட்டு இருக்கோம். இருக்கிறதை நாங்க திருப்தி அடையும். சிலருக்கு ட்ரெஸ் இருக்கும், ஆனா அது திருப்தி கிடையாது. இது போட்டாச்சு, இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. அப்ப போட்டாச்சு நான் வச்சிருக்காத யாருக்காவது கொடுத்துரு. அதையும் வச்சுக்கிறது, வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆனால் என்ன ட்ரெஸ் வேணும்.
இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை. මේක අපි ජීවිතයේ තියෙන ලොකුම ප්‍රශ්නය. ஆண்டவர் ஒரே ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்காரு. දේවාස එක පැතුමයි දාගෙන හිටියේ. அதான் சொல்லு, கந்தையானாலும் கசக்கி கட்டு. சிங்களத்தில் இருக்கியா? அடுத்தது இருக்கிறதுலே நாங்கள் திருப்தி. அடுத்தது நம்முடைய குடும்பத்தை நாம் நேசிக்க வேண்டும். අපේ පවුල අපි ප්‍රේම කරනවා. நேசிக்கிறீங்களா? පවුල ප්‍රේම කරනවා. நம்முடைய குடும்பத்தை நாம் நேசிக்கிறோம். අපේ පවුල අපි ප්‍රේම කරනවා. ஆனா நம்ம குடும்பத்தை தவிர மற்ற எல்லா குடும்பத்தையும் நாங்கள் நேசிக்கிறோம். නමුත් අපේ පවුල හැරෙන්න අනිත් පවුල වලට අපි ප්‍රේම කරනවා. எங்க ஃப்ரெண்டு இது இல்லையாமே, මගේ යාළුවාට මේක නැහැ. அவன் உனக்கும் கிடையாது. ඒක ඔයාලටත් නැහැ. என் ஃப்ரெண்டோட பிள்ளைக்கு இது இல்லையாமே, යාළුවාගේ දරුවාට මේක නැහැ. என் பிள்ளைக்கும் அது கிடையாது. මගේ ළමයට මේක නැහැ. நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்ட சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும். அணுங்கே தருவான்ட்டு அப்படி நீல எப்போ தம்பி தருவா நிக்காம அடையும் வளரும். හැදෙනවා. அது தருதலே வளரும். ඒක වැඩ කරගෙන නැතුවයි හැදෙන්නේ. நம்ம பிள்ளைய நாம தான் ஊட்டி வளரும். අපේ ළමයා நம்ம பிள்ளைய நாம தான் அடிச்சு வளரும். අපේ ළමයාව அதை விட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ඒක වෙනකන් அந்த பிள்ளைய பாரு அது எப்படி இருக்கு, ඒ ළමයා බලන්නේ அது பாரு எப்படி இருக்கு. එයා බලන්නේ එයා කොහොමද ඉන්නේ. நீ ஓ பிள்ளை ඔයා ඔයාගේ දරුවව பிள்ளை බලන්න. யாரோடையும் கம்பேர் பண்ணாத. ඔයාගේ දරුවව අනිත් අයෙක් உங்க புருஷனை யாரோடையும் கம்பேர் பண்ணாத. ඔයාගේ සැමියාව අනිත් உங்க අයෙක් மனைவி யாரோடையும் கம்பேர் பண்ணாத. බිරිඳ අනිත් අයෙක් එක්ක බලන්න. இது இந்த சைஸ்ல தான் இருக்குதுன்னு சொன்னா அந்த சைஸ் தான். එයා ඒ සයිස් එකේ ඉන්නවා නම් එයා ඒ සයිස් තමයි. நம்ம சொல்லக்கூடிய நீ ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோ. අපිට කියන්න බෑ ජිම් ගිහලා පොඩක් අඩු කරගන්න. நீ ஜிம்முக்கு போய் போன நேரத்துல கல்யாணம் கட்டியே, ජිම් ගිහින් කසාද ගන්නේ. நீ கல்யாணம் கட்டி ஓனால தான் இது இப்படி ஆயிடுது. ඔයාලා කසාද ගත්තට පස්සේ තමයි මේ அதை වුනේ. நம்ம ஏற்றுக்கணும். ඒක අපි බාර ගන්නවා. என் மனைவியாக இருக்கட்டும், என் கணவனாக இருக்கட்டும், என் பிள்ளைகளாக இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்ததை நாங்கள் அதன்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். බිරිඳ හරි සැමියා හරි දරුවෝ හරි දිගටම அதன்படி நாங்கள் අපි බාර ගන්නවා. එයාට ප්‍රේම කරනවා. வேலை இருந்தாலும் பிள்ளை தான், வேலை இல்லாட்டியும் பிள்ளை. වැඩ තිබ්බත් දරුවෝම වැඩ නැගත්තා. சம்பாதித்து கொடுத்தாலும் கணவன் தான், சம்பாதித்து கொடுத்தாலும் தான். අම්ම කරලා දෙනවා නම් සැමියා තමයි දුන්නේ නැත්නම් சமைச்சு கழுவி கொடுத்தாலும் மனைவி தான், இல்லாட்டியும் மனைவி. උයනවද නැත්නම් එයා තමයි බිරිඳ. எனவே நம்முடைய குடும்பத்தை நாம் முதலாவது செய்வோம். අපේ පවුල ඉස්සෙල්ලා අපි ප්‍රේම කරනවා. அடுத்ததாக ඊළඟට நாங்கள் தேவனில் விசுவாசமாக இருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේ තුලින් විශ්වාසය කරනවා. தேவனில் மட்டும் விசுவாசம். දෙවියන් වහන්සේ විතරක් විශ්වාස කරනවා. மற்றது தாராளமாய் மகிழ்ச்சியாய் தேவனுக்கு நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். අපි ගොඩක් දෙවියන් වහන්සේ දෙන්නවල සතුටුයි. நேற்றைய தினத்திலே ஊழியம் நடந்தது. ඊයේ සේවයේ සිදුවන. அவங்க தலையை வச்சு எல்லா இடத்துலையும் கேட்ட 2 கேள்வி. එයා අද තියපු හැමෝගෙම ආපු ප්‍රශ්න දෙකයි. முதலாவது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, ඉස්සෙල්ලා ඔයාලට ගැලවීම ලැබුණා. ரெண்டாவது அவங்க கேட்ட கேள்வி தசமபாகம் கொடுக்குறியா. දෙවෙනිව ඒ දසෙන් කොටස් දෙනවා. அதுக்கு பிறகு கேட்டாங்க சரியா கொடுக்குறியா. ඊට පස්සේ ආවා හරියට දෙනවා. தசமபாகத்துக்கு சுகத்துக்கு என்ன சம்பந்தம். දසෙන් කොටසලයි සුවයටයි මොනවද. எப்பெல்லாம் நீ தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு நீ திருடி கொடுக்கிறாயோ, ඔය දෙවියන් වහන්සේ දෙදෙනෙක් මොනවද කරනවා. அப்பதெல்லாம் கொண்டு போய் எங்க கொடுங்க, ஹேமாசு கொடுங்க. ඒවා අපි කොහෙද දෙන්න ඕනේ ඒවා. அதெல்லாம் கொண்டு போய் நவலோகை கொடுங்க. ඒවා දින අපි නවලෝකෙට දෙන්න ඕනේ. அப்படி இல்லைன்னா கொண்டு போய் சிந்தகை கொடுங்க. ඒවා නැත්නම් ડોක්ටර්ට දෙන්න ඕනේ. දෙන්න ඕනේ. அதாவது நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்காதபடி நாங்கள் திருடும் பொழுது, අපි දෙවියන් වහන්සේ දෙන්න கர்த்தரை வஞ்சிக்கும் பொழுது, දෙවියන් වහන්සේ கர்த்தரை ஏமாற்றும் பொழுது, දෙවියන් වහන්සේ රවට්ටයි. நாங்கள் வியாதி வருத்தங்களுக்கு உட்பட்டு අපිට ලෙඩ හැදිලා. இல்லை நான் வீணான செலவு செய்து நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் එතන අනාවශ්‍ය සල්ලි භාවිත இந்த முதலாவது කරලා நாங்கள் கர்த்தருக்கு தாராளமா ஏராளமாய் கொடுக்கணும். ඉස්සෙල්ලා අපි දෙවියන් වහන්සේට දෙන්න. கொடுக்கிறதும் கொடுக்காதும் உங்க இஷ்டம். දෙන එක නැත්නම් ඔයාගේ ආසාව. அனனியா சப்ரான் අරණිය සප්ප. அவர்கள் தங்களுடைய ஆஸ்தியை விற்று அப்போஸ்தலர்களுக்கு கொண்டு வந்தார். එයාලගේ දීපල විකුණලා එයා தங்களுக்கென்று ஒரு பகுதி ஒதுக்கி வைத்து விட்டார். එයාලට කියලා පංගුවක් කියලා ගත්තා. அது வித்த பிறகு அவங்களுடையதான், விற்காத முதல் அவங்களுடைய. ඒක වික්කට පස්සේ ඒගොල්ලෝගේ වික්කේ නැත්නම් ඒගොල්ලෝ. ஆனால் அதை ஒழித்து மறைத்து வைத்ததினாலே, ඒක මංගල තියපු නිසා. அவள் ஆவியானவருக்கு பொய் சொன்னதினாலே, ශිලාමය වහන්සේට அந்த බොරු வார்த்தையை කියනවා. சொன்ன மாத்திரத்திலே அவர் மன்னித்து விழுந்தார்கள் என்று ඒ වචනේ කියපු ගමන් ඒගොල්ලෝ මැරුණා කියලා වචනේ. எனவே நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறதே உண்மையாக. අපි දෙවියන් වහන්සේට දෙන්නේ කියවන්න වෙනවා. அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அடுத்து தாராளமாக ஏராளமாய் பெற்றுக்கொள்வதற்கு ரகசியம். ඒ තමයි අපේ ආශිර්වාදයේ තියෙන. மறுபடியுமாய் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேட வேண்டுமானால் நாங்கள் முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். දේවාසී ධර්මිෂ්ඨයමයි වුණා අපි දෙවියන් වහන්සේට යාඥා කරනවා. அடுத்தது நாங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்வோம். ඊළඟට අපි දෙවියන් වහන්සේට අවංකව සේවය කරනවා. ஏதோ கடமைக்காய் செய்யவில்லை.
යුතුයකමක් හැටියට නෙමෙයි. கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் දේවාසනා සේවයට அந்த කරනවා. ஊழியத்தை உண்மையா செய்ய ඒ සේවය අවංකව කරනවා. அது எந்த ஊழியமா இருக்கும் ඒ මොන සේවයක්ද? சமைக்கிறதா இருக்கட்டும் උයනෙක වෙන්න. பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும் වරන් රෝදනය குப்பை எடுத்து போடுறதா இருக்கட்டும் කුණුවරන් දාන්නේ பெருக்கிறதா இருக்கட்டும் අතුගානේ වෙන්න. எதுவா இருக்கும் ඕනම දෙයක්. இந்த காலையில இந்த இது விழுந்துருக்கு උදේ මේක පල්ලයට ගන්නවා. யார் எடுத்து வச்சிருப்பாங்க කවුද අරන් තිබ්බේ කියලා මම හිතන්නේ. இந்த ஸ்கிரீன் வந்து விழுந்திருக்கு මේ ස්ක්‍රීන් එක පල්ලයට වැටුණා. சொல்லுங்களேன் உங்களுடைய ஒரு அனுமானம் யார் எடுத்து வச்சிருப்பாங்க அசோக் அவர் தான் எல்லா வேலையுமே செய்வார் யார் பேச முடியும் අශෝක කරනවා ගෙන්නේ නැති වැඩක් කරන්නේ. ஜோஷுவாவும் கிருவை எடுத்து வச்சிருக்காங்க முடியுமா தொடப்ப கட்ட அளவு கூட கிடையாது 2 பேர் எடுத்து அதை நிமித்தி மேல போட்டு வச்சிருக்காங்க ஷேர் போட்டிருக்கிறது அவங்க පුදුකාල තියෙන්නේ அப்ப அவள் கொடுத்த ஊழியத்தில் அவள் சிறு பிராயம் முதல் கொண்டு உண்மையாக இருக்கப்படுது ඒගොල්ලෝ දීපු සේවය එයා පොඩි කාලේ ඉඳන් අවංකව වෙන්නේ. நுழைவு வந்தோன்னா ஒரு முழங்கால் போட்டு உட்காந்து ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வந்து இங்கே டமரின் அடிப்பேன் නෝනේ ලාභ ගමන් ධන යාත්‍රාක டமரின் ஜெபம் பண்ணிட்டு தான் டமரின் அடிக்கணும் යාත්‍රා කරලා තමයි තමයි யார் அடிச்சாலும் அது சத்தம் வரும் කවුරු කියවද ඒක සබ්දේ கர்த்தர் ஊழியம் செய்யும்போது ஆயத்தத்தோடு இருக்கணும் නම් දෙවියන් වහන්සේ සේවය කරන්නේ අපි அதை அப்படி සූදානම් செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் මේක කරන්නේ දෙවියන් වහන්සේ அப்ப අපිට ආශිර්වාද உண்மையாய் நாம் உத்தமமாய் கர்த்தர் ஊழியம் செய்யும் අපි අවංකව දෙවියන් වහන්සේ සේවය அப்படி உண்மையாய் உத்தமமாய் இருந்த சாமுவேலை தான் கர்த்தர் இஸ்ரவேலின் முதலாவது தீர்க்கதரிசியாக අවංකව ඉඳපු සාමයේ වෙනම ඊශ්වර දේශයේ පළවෙනි ආරම්භ மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினதினாலே பிதாவாகி தேவன் உண்மையாய் இருந்ததினாலே பரலோக அவரை கேட்டு தான் எல்லாமே செய்யணும்னு கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார் මරණය දක්වා යටත් කළ පියාගේ අඬ කීකරුණ නිසා ස්වර්ග රාජ්‍යය උසස් කරනවා. ஹalleluya அடுத்து ஊழியம் සේවය 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம் 1 තිමෝති 1:12 වෙනි වචනය අපි 1 කියනවා. தீமோத்தேயு 1:12 1 තිමෝති 1:12 என்னை பலப்படுத்துகிற මාව බලවත් කරන්න. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து මගේ යේසුස් වහන්සේ என்னை මාව உண்மையுள்ளவன் எண்ணி අවංකව කියලා என்னை ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் මාව සේවයට සූදානම් அவரை කරගන්නවා. சோதனைக்கு එයාට ස්තුති කරනවා. இந்த உலகத்தில் இருக்க எத்தனையோ பேர் இருக்கிறான் මේ සේවයේ මේ ලෝකේ ගොඩක් இலங்கை தேசத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறான் ලංකා දේශයේ ගොඩක් ஏன் நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் අපේ இருக்கிறான் පවුලේ ගොඩක් අය அத்தனை பேருக்கு மத்தியிலே ඒ හැමෝගෙම கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி දේවාසනාව අවංකයි කියලා இந்த ஊழியத்துக்கு நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் මේ සේවය අපිට දීලා இந்த තියෙනවා. ஊழியத்துக்கு கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறபடினால் මේ සේවයට මම සූදානම් நான் කරනවා. அவருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன் මම එයාට අවංකව ඉන්නවා. ஊழியத்திலே சில காரியங்கள் සේවයේ සමාදේව. ஊழியம்ன்றது ஒரு போட்டி கிடையாது සේවය කියන්නේ තාර්ගයක් නෙමෙයි. பாஸ்டர் ஜெரோம் 5000 பேர் வச்சு ஒரு பெரிய மிரக்கல் டோம் வச்சிருக்காரு நானும் வைக்கிறேன் පාසල් ජනන් 5000 ඉන්න මිරකල් ඩෝම් එකක් තියාගෙන මම කියනවා. இந்த பக்கத்து தெருவில் இருக்கிற ஃபோஸ்கேர் சர்ச்சில் ட்ரம் அடிக்கிற சத்தம் இங்கே கேட்குது ඊළඟ වත්තේ තියෙන පෝස්ටර් චර්ච් එකේ ඩ්‍රම් එක මේ යනවා. நானும் கடனையாவது வாங்கி ஒரு ட்ரம்மை வாங்கி போடுறேன் මම ණය අරන් හරි ඩ්‍රම් එකක් ගන්නවා. என்னோட ஒரு ஆரம்பத்தில் இருந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் போன வருஷத்துல தான் சவுண்ட்ஸே வாங்கியிருக்கேன் මාත් එක හිටපු අය දන්නවා ගිය අවුරුද්දේ තමයි සවුන්ස් ගත්තා. 17 வருஷத்துல இப்பதான் சவுண்ட்ஸே நம்மகிட்ட வந்து අවුරුදු 17න් දැන් තමයි අපි සවුන්ස් இது ගත්තේ. போட்டி போடுறதுக்கு இது வந்து வியாபாரம் கிடையாது තරගයක් ගන්න මේ ව්‍යාපාරය கர்த்தருடைய ஊழியம் මේ දිව්‍යන් වහන්සේගේ සේවය. எனக்கு சவுண்ட்ஸோடையும் கர்த்தரை நமஸ்கரிக்க முடியும் சவுண்ட்ஸ் இல்லாமல் கர்த்தரை මම ஆராதிக்க සවුන්ස් එක්ක දිව්‍යන් වහන්සේ නමස්කාර කරන්න පුළුවන් ඒව නැත්තම් පුළුවන්. முடியும். எனவே ஊழியம் என்றது போட்டி கிடையாது සේවය කියන්නේ තරගයක් නෙමෙයි. அவங்களுக்கு முன்ன நான் போகணும் எனக்கு முன்ன அவங்க நிற்கக்கூடாது அது එයාට බෑ මම යන්න ඕනේ කියන්නේ. எனக்கு கொடுத்ததே நான் செய்வேன் මට දීපු එක මම කරන්න ඕනේ. நேற்று கொரியாவில் வந்திருக்கிறவங்க தலை வச்சு ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்காக ஐயோ அப்படின்னு படப்பேன் ඊයේ කොරියා දේශයෙන් ඇවිල්ලා මේ සාරේට ආව කියලා கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது දිව්‍යන් වහන්සේ සේවයට நான் කරනවා. உன்னை தீர்க்கதரிசியாய் அழைக்கிறேன்னு சொல்லி தான் அழைச்சார் මම ඔයාව අනාගත වාක්‍යයක් ඇටියට அப்ப அதை කරනවා. வச்சுக்கிட்டு நான் இவங்களோட போட்டி போட முடியாது ඒක තියාගෙන මම මේගොල්ලොත් එක්ක அவங்களுக்கு கொடுத்த கிருபை அவங்க ஓடணும் ඒගොල්ලොන්ට දීපු කරුණාව මේගොල්ලෝ තමයි. பாஸ்டர் கொரியாவில் மொழிபெயர்ப்பார் அப்புறம் அவருடைய கிருபையில் ஓடணும் පාස්ටර් කොරියා දේශයේ භාෂාව நானும் நாளைக்கு போயிட்டு கொரியாவில் பேசுறேன்னு சொன்னா தூசல் தான் பேசணும் මට දෙන්න දවසේ කොරියාව කතා කරන්න ගියොත් තුන්වරක් තමයි කතා කරන්නේ. அவர் போட்டோம்னா என் ரோட்டில் நான் போயிட்டு එයාගේ සේවය යනකොට அப்ப ஊழியம் போட்டி கிடையாது
நமக்கு கொடுத்த கிருபையை நாங்கள் உணர்கிறோம். ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம். பாக்கியம் யாருக்குமே ஆண்டவர் கொடுக்கிறது. யாருக்குமே ஆண்டவர் கொடுக்கிறது. நம்மை நம்பி கொடுக்கிறது. அது எதுவா இருக்கு, சிறுவர் ஊழியமா இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், தீர்க்க தரிசன ஊழியமா இருக்கட்டும், போதகர்கள் ஊழியமா இருக்கட்டும், சாப்பாடு பரிமாறுகிற ஊழியமா இருக்கட்டும், பாத்திரங்கள் கழுவுற ஊழியமா இருக்கட்டும், வெளியில செருப்புகளை அடிக்கி வைக்கிற ஊழியமா இருக்கட்டும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் அவர் சொன்னதாங்க சாட்சி. 17 வருஷம் அவர் ஊழியம் வந்து செருப்படிக்க வைக்கிறார். யாராவது செய்யலாம்? அதுக்காக வந்தேன். இதுவா என் ஊழியம். எனக்கு அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும். நாம வேற சபை ஆரம்பிச்சுட்டு எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்தை நாங்கள் சரியாய் நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்தது தேவனுடைய அந்த ஊழியம் வந்து என்னை தேவன் என்னை பயன்படுத்துகிறதான ஒரு சாதனை. எவ்வளவு மேன்மை தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஜோம் பண்ணி நீங்க ஜோம் பண்ண ஆண்டவர் சோம் தருவாரா? மற்றவங்களுக்கு சோம் கொடுப்பாரா? கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரா இல்லையா? அப்ப கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதுக்கு கொடுக்கிற ஒரு சாதனை. ஆண்டவர் என்ன பயன்படுத்துறாருன்னா அது எவ்வளவு ஒரு பாக்கியம். இந்த குடும்பம் என்ன பயன்படுத்துறது கிடையாது. இந்த வேலை தினத்துல என்ன பயன்படுத்துறது கிடையாது. நேற்றைய தினத்துல சௌரி சுதர்ஷினி அந்த வேலை தினத்துல இருக்கிற ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப ஒரு மனுஷனை கர்த்தருடைய சமூகத்துக்கு அழைத்து வருகிறது அது ஒரு பாக்கியம். ஆண்டவருக்காய் நாம் ஒரு காரியத்தை செய்வது பாக்கியம். நீ மற்றவங்களுக்கு நாங்கள் செய்யும் பொழுது அவங்க சொல்லுவாங்க இவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் குறைதான் சொல்லுவாங்க. நாங்கள் அந்தால கொண்டு போய் வச்சு பார்த்து சாப்பாடு கொடுத்து பராமரிச்சு எல்லாமே பண்ணிருக்கோம். ஏதாவது ஒரு இடம் நல்லா இருக்குன்னா அப்படின்றோம். அவங்க செஞ்சு அவ்வளவும் இல்லாம போயிடும். ஆனால் கர்த்தரை நாங்கள் செய்ய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஞாபகம் எனவே இது ஒரு மாய் ஊழியம் என்கிறது ஒரு மாய். யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அந்த பாக்கியத்தை 2025 வருஷத்துக்கு நீங்க பயன்படுத்த ஊழியம்ங்கிறது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. இது ஒரு ஜோக் கிடையாது. இதை நாங்கள் சரியாய் நாங்கள் செய்யணும். நிறைய முன்னுக்கு இப்ப நீங்க நிற்கும் போது பாட சொல்லிட்டாங்களா கட்டப்பட்ட காலில் எழுப்பி ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்து போன்ல வச்சு பாக்குறது. நீ முன்னுக்கு வந்து பாடணும்னு சொன்னா நீ உனக்கு ஒரு தொப்பி வச்சு எனக்கு எழுதி வச்சு பிரசங்கம் பண்ண அவசியமே கிடையாது. திறந்து வச்சா நான் பேசலாம். ஆனால் ஏன் எழுதுகிறேன்? கர்த்தருடைய ஊழியத்தை நான் சரியா செய்கிறேன். அதை விட்டு நான் வெளியே போகக்கூடாது. எதை பேசணும் அதை மட்டும் நான் பேசணும். எனவே இது ஒரு என்னது நக்கல் கிடையாது. இதை நான் சரியாய் செய்வேன். ஊழியம் என்கிறது அது ஒரு உத்தரவாதம். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை நீங்கள் செய்திருக்கீங்க. நான் போயிட்டு 5 நாள் போன 6ஆம் தேதியிலிருந்து வெளியில 10ஆம் தேதி தான் நான் நைட். ஆனால் 11ஆம் தேதி அந்த இடத்துல எல்லா ஊழியங்களையும் நேற்று ஞாயிறு கர்த்தருடைய ஊழியம். முதலாவது நான் இருந்தாலும் இல்லாட்டி அது நடக்கும். இரண்டாவது உங்களுக்கு கொடுத்த ஊழியத்திலே நீங்கள் உத்தரவாதமாக இருக்கிறீர்கள். அதனால் இந்த ஊழியம் எனவே இதை நாங்கள் உத்தரவாதத்தோடு கூட செய்யலாம். அடுத்தது இந்த ஊழியம் வந்து நமக்கு ஒரு பொறுப்பு. இது நமக்கு கொடுக்கப்பட்ட
இது ஒரு கடமை. මේක අපිට දීපු ஏனோ தானோ செய்யக்கூடாது. අපිට ඕන විදිහට කරන්න බෑ. இது என்னன்னு சொன்னா இது ஒரு கமிட்மெண்ட். என்னுடைய குடும்பம் அது ஒரு கமிட்மெண்ட். என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரணும். இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, ஒரு வேலை, பொறுப்பு. அப்ப இது நான் சரியா செய்யவேன். அதையும் தாண்டி ஊழியம்ங்கிறது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அதை நான் சரியாய் செய்ய வேண்டும். எனக்கு தாளந்து இருக்குதுன்னு செய்யக்கூடாது. எனக்கு ஓகன் அடிக்க முடியும், எனக்கு பாட்டு பாட முடியும், எனக்கு பிரசங்கம் பண்ண முடியும். தேவனிடத்தில் அமர்ந்திருந்து தேவனோடு கூட கேட்டு அதை ஊழியம் பாஸ்டருக்கு மட்டுமே. 5 ஊழியங்கள் உண்டு. இது கர்த்தருடைய அழைப்பு. இதை தவிர அநேக ஊழியங்கள் உண்டு. அந்த ஊழியங்கள் பாஸ்டர் மட்டும் கிடையாது, எல்லாரும். சபை கர்த்தருடைய. சபையை நடத்தும்படியாய் தற்காலிகமாய் கர்த்தரை வைத்தது. தாவகாலிகம் மகே சபாவனி என்னுடைய சபை கிடையாது. இது என்னுடைய ஆத்துமாக்களும் கிடையாது. இது உங்களை ரட்சிக்கிறது கர்த்தர். ரட்சிக்கப்பட்ட உங்களை நடத்துகிறதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. அந்த வாய்ப்பை கொடுக்கிறது. அந்த வாய்ப்பை இந்த வருஷத்திலும் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. நிறைய ஊழியக்காரங்க இறந்து போயிட்டாங்க. இலங்கையில ஒரு பெரிய ஊழியக்காரர் இறந்து போயிருக்கிறார். இந்த வருஷம் போன கிழமையில ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார். ஆனால் கர்த்தர் என்னை இன்னும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு உண்மையாக உத்தரவாதமாய் நான் இருக்க வேண்டும். எனக்கு கொடுத்ததை நான் செய்ய வேண்டும். உங்களுக்கு கொடுத்ததை இந்த வருஷத்துல நீங்க செய்யுங்க. ஊழியம் என்கிறது முன்னுரிமை கொடுக்க வேண்டும். Priority must be given to God's ministry. என் படிப்பு கிடையாது, வேலை கிடையாது, என்னுடைய குடும்பம் கிடையாது, இது எல்லாம் பார்க்கணும். முதலாவது கர்த்தருடைய ஊழியம் கொடுத்திருப்பார். அந்த முதலாவது ஸ்தானத்தை கர்த்தருடைய அதுதான் என் வேலை. கர்த்தருக்கு ஒரு வேலையை கொடுத்து வேலை நான் செய்ய வேண்டும். அடுத்து இந்த ஊழியம் செய்ய வேண்டுமானால் நம்மிடத்தில் பரிசுத்தம் இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்கிறான். பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா ஊழியம் செய்ய முடியாது. நாட்கள் அநேக பரிசுத்தம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். நானும் செய்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் விரும்புகிற ஊழியம் ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமா? ஊழியத்திலே உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் சிந்தை பரிசுத்தமாய் இருக்கும். பார்வை பரிசுத்தமாய் இருக்கும். எல்லாமே பரிசுத்தமாய் இருக்கும். ஊழியம் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு நிறுத்துறது கிடையாது. இது தொடர்ச்சியான. எப்ப நான் இந்த பூமியில என் கண்ணை மூடுகிறேனோ அந்த நாள் வரையிலும் நான் செய்ய வேண்டியதான். புரியுதா? கடைசியா நீங்க ஊழியருக்கு செய்ய வேண்டியதான காரியத்தை சொல்லிட்டாங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 3:15. உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நம்மள அறிவோட மேய்க்கிறேன், புத்தியோட மேய்க்கிறேன். எத்தனை பேர் சொல்லி அந்த அறிவும் கிடையாது, புத்தியும் கிடையாது.
இந்த அஞ்சாண்டு மூஞ்சி விடியாம එයාගේ මුල බලන්න. சொன்னாலும் பிரச்சனையே கிடையாது. කිව්වොත් ප්‍රශ්නයක් නැහැ. என்னால் முடிந்த வரையிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். මට පුළුවන් විදිහට මම මගේ වැඩ කරනවා කියලා මම විශ්වාස කරනවා. அப்படி இல்லை சொன்னால் ஆண்டவர் அதுக்கு ஏற்றதே எனக்கு செய்வார். ඒ වෙනතන දේවවාසී ඒකට යුතුයදේ මම කරනවා. அதாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? සේවකයන් මොනවද කරන්න ඕන? ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள்? සේවකයන්ට ඔයාලා මොනවද කරන්න ඕන? அதாவது கர்த்தர் உங்களுக்கு ஊழியரை கொடுத்திருக்கிறார். දේවවාසී ඔයගොල්ලන්ට සේවකයන් දෙන්න තියෙනවා. அநேக உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருக்கலாம். ගොඩාක් අය ඒක පුළුවන්. குருவர். ගුරුවරුන් ඉන්නවා. ஆனால் உங்களுக்கு ஒரே தகப்பன் தான் இருக்கு. නමුත් දෙකම පියා කෙනෙක් තමයි ඉන්න පුළුවන්. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. වචනේ වශයෙන් කියනවා. பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு அநேக உபாத்தியாயர்கள் இருக்கலாம். 16,000 உபாத்தியாயர்கள் இருக்கலாம். පෞල් කියන ඔයගොල්ලන්ට ගුරුවරුන් ගොඩාක් ඉන්න පුළුවන්. நமக்கு ஆனால் தகப்பன் ஒருவர். නමුත් තාත්තා කියන්නේ කියන්නේ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போய் எல்லாரையும் சித்தப்பாவையும் அப்பா அம்மாங்க, பெரியப்பாவையும் அப்பா அம்மாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவரையும் அப்பா அம்மாங்க, யார் அப்பான்னு உங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. අද ගොඩාක් අය හැමෝටම තාත්තා කියලා කවුද තාත්තා කියලා දන්නේ නැහැ. கூப்பிடலாம், தப்பே கிடையாது. කතා කරන්න வயசான வயதில் முதிர்ந்த எல்லாருமே தகப்பன் தாய் தான். වයසේ වැඩි හිටියන් අම්මලා ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தான். නමුත් ආත්මික ජීවිතයේ එකම அநேக ගතිය தகப்பன்கள் இருக்கிறோம். පියාලා ගොඩක් ඉඳලා தேவன் மாத்திரம் தகப்பன். අපේ දෙවියන්වහන්සේ විතරයි. வேற தேவர்கள் நமக்கு கிடையாது. වෙන දෙවියෝ அதே போல ஊழியத்தில் நமக்கு ஒருவர் தான் ஆவிக்குரிய தகப்பன். ඒම සේවයෙන් අපිට එකම வேற தகப்பன்மார் கிடையாது. වෙන තාත්තලා නැහැ. எங்க சுத்தினாலும் அப்பா விட்டு வந்தே ஆகணும். ඔයා කොහෙන් ගියත් පියාගේ அப்ப நீங்கள் செய்ய வேண்டியதான காரியம், ඔයාලා කරන්න ඕනේ. உங்கள் ஊழியருக்காய் நீங்கள் ஜெபிக்கணும். සේවකයන් වෙනුවෙන් යාඥා කරන්න ඕනේ. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம், உங்களுக்கும் ஜெபிக்கிறோம். ගොඩක් අය කියනවා හැමෝටම යාඥා කරනවා, ඔයාලට යාඥා. அது கர்த்தரை அங்கீகரிக்கிறது கிடையாது. ඒක දෙවියන්වහන්සේ බාරගන්නේ. நீ ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணது தப்பு கிடையாது. ඔයා සේවකයන් වෙනුවෙන් යාඥා ஆனால் කරනවා. உங்கள் ஊழியருக்காய், உங்கள் தகப்பனுக்காய் நம்ம ஜெபிக்கணும். ඔයාගේ සේවකයන් වෙනුවෙන් යාඥා කරනවා. அடுத்தது, உங்கள் ஊழியருக்கு நீங்க உதவி செய்யணும். ඊට පස්සේ ඔයාගේ සේවකයාට උදව් කරන්න ඕනේ. அவருக்கு நீங்க அசிஸ்ட் பண்ணணும். එයාට උදව් කරන්න ඕනේ. நேற்று வந்தவங்களுக்கு தெரியும், ඊයේ ආපු අය දන්නවා. அந்த ஒரு ஊழியக்காரைய எத்தனை பேர் தாங்கினாங்க. ඒක සේවකයන් කී දෙනෙක් බලනවා. அவர் ஊழியத்தை ஒரு ஆள் வந்து வீடியோ பண்றாங்க, එක්කෙනෙක් ඇවිල්ලා වීඩියෝ කරනවා. இன்னொரு ஆள் வந்து என்ன பண்றாங்க, තව කෙනෙක් මොනවද කරන්නේ? ஃபேன் பிடிக்கிறாங்க. පෑන් අරනවා. வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு சொல்லுது. ආපු අය දන්නවා, ආපු අය දන්නවා. அது அவங்களுக்கு பின்னாடி ஃபேன் பிடிச்சிட்டு. එයාගේ පිටිපස්සේ පෑන් අරනවා. இன்னொரு ஆள் என்ன பண்றாங்க, තව කෙනෙක් මොනවද කරන්නේ? வேர்த்த படுத்து. அதெல்லாம் நீங்க எனக்கு செய்யணும்னு நான் சொல்லல. ඒව මට කරන්න ඕනේ කියලා මට කියන්නේ. அது எனக்கு அதை நான் எதிர்பார்க்கணும். මම ඒක බලාපොරොත්තු அப்படி வந்தாலும் நான் அவளை விட மாட்டேன். ඒ මාවත් මම வசனத்துக்கு கேளு, වචනය அப்படிதான் சொல்ல போறேன். அவளையும் நீ வந்து எனக்கு வேர்வை தொடர்ந்துன்னு சொல்ல போறது. ඒකයි කියන්නේ. நான் என்ன சொல்லுகிறேன், මම මොනවද කියන්නේ? அந்த அவங்க ஊழியக்காரை அவ்வளவு தாங்குறாங்க. ඒ සේවකයාට චිර උදව් කරනවා. மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது අනිත් අයට යාඥා කරනවා. அவர்களை அவ்வளவு கனப்படுத்தி அவங்க ஊழியத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ඒව ගරු කරලා එයාගේ සේවයට උදව් කරනවා. அதாவது அவங்க கொடுக்கப்பட்டது அவங்க செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க என்ன தெரியாது. ඒව කරන්න කිව්වද දන්නේ නැහැ. ஆனாலும் அவர்கள் அதை உணர்ந்து செய்கிறார்கள். නමුත් ඒක උනන්දු அதாவது அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். ඒ සේවකයාට දෙන්න ඕන ගරුත්වය ඒගොල්ලෝ ஏன்னா அந்த நேற்று அவங்களோட தான் இப்போ ஒரு 5 நாள் 6ஆம் தேதியிலேருந்து நாங்கள் அவங்களோட தான் இருக்கோம். අයවෙන්දා நான் பாஸ்டர். මමයි පාස්ටර් நான் பொய் சொல்றேன்னு சொன்னா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். මම බොරු කියනවා නම් ඔබට යාගෙන சாப்பாடு போனாலும் முதல்ல அவங்களுக்கு, කෑමවත් පළවෙනිව යානවා. ரூம் போனாலும் முதல்ல அவங்களுக்கு, දුර්කාමයේ පළවෙනිව යානවා. அவங்களுக்கு இதனாலும் அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு ගොඩාක් පළවෙනිව යානවා. அந்த அளவு அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ඒ විදිහට ඒගොල්ලෝ උදව් කරනවා. நீங்க என்னைக்காவது அப்படி பண்ணிருக்கீங்க? ඔයාලා ඒක කරන්න කියනවා. இந்த ஆள் காட்டு கத்துறான், මෙයා ඉස්සරහට முடிஞ்ச කෑම பிறகு கொஞ்சம் தண்ணியாவது கொண்டு கொடுப்போம். ඉවර වුණාම වතුර හරි පොඩ්ඩක් யார் දෙන්න. நினைக்கிறீங்க? ඒක කවුරුහරි ඉතල කියනවා. இந்த சத்தத்தை கேட்கறது நமக்கு எவ்வளவாவது கொடுக்கணும். එයාගේ අඬාගෙන අපිට කියනවා කියලා අපි அப்படிதான் நாம இங்க உட்காந்து கேட்கறதுக்கு நாம எவ்வளவு சரி கொடுக்கணுமா? මේ ඉස්සරහින් ඉඳන් අපි මක් කண்டிයක් කරගෙන உதவி செய்கிறவங்களா இருக்கிறோம். උදව් කරන්නේ. அடுத்து சப்போர்ட் பண்ணணும், ඊළඟට උදව් කරනවා. ஒத்தாசை பண்ண வேண்டும். ළඟ எப்படி ஒத்தாசை பண்ண வேண்டும்? කොහොමද ඒක කරන්නේ? மற்றவர்களுக்கு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்யணும், அவங்களுக்கு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். මේ සීවේ තව දිගටත් කරන්න උදව් කරනවා. பாஷை என்ன செய்யணும்? පාසලවල කරනවා. எதை பண்ணணுமா? මේක කරනවා. ஏதாவது செய்யணுமா? වෙන මොනවද කරන්නේ? ஏதாவது தேவையா?
මොනවාරි අවශ්‍යයි. எங்களால் முடியாது, අපිට உங்களை கொண்டு நாங்கள் செய்கிறதுக்கு எங்களால் முடிந்தது இருக்கிறது. ඔයා කරන්න අපි මොනවාරි උදව් කරනවා. ඒක කරනවා. அதை செய்ய வேண்டும். ඒක කරන්න. அது ஊழியர் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு புதையல். சேவிக்கையாக உங்களுக்கு லැබුණා වූ புதையல் என்றது என்னவா? வஸ்து. ஊழியர் என்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு புதையல். சேவிக்கையாக දෙවියන්ස உங்களுக்கு දීපු වස්තුව. யாராவது உங்களுக்கு புதையல் கிடைச்சா நீங்க எப்படி பாவிப்பீங்க? කවුරුහරි වස්තුවක් අපුරන කොහොමද පාවිච්චி කරන්නේ? புலனறுவைக்கு போன பொழுது அரபிய முதலாளியோட வீடு, அவருடைய அரசு மேல் எல்லாத்தையுமே காட்டிட்டு போனார் பாஸ்டர். மாளிகாவைக்கு சொந்தமான ஒரு நிலத்தை வாங்கி அதை குத்தகைக்கு எடுத்து லீஸ் பண்ணி அதுல அதாவது இந்த அளவுக்கு மதில் போட்டு அதுல உள்ள பெக்கோ வச்சு தோன்றான். ஏன் சொன்னா அந்த பகுதியில் இருக்கிறது எல்லாமே வந்து ராஜாக்கள் ஆண்ட பூமி. அந்த இடத்துல அந்த நிலத்துல வந்து புதையல் இருக்கலாம். அந்த புதையல் எடுக்கிறதுக்காக வேண்டி யாருக்குமே தெரியக்கூடாதுக்காக மதில மேல வரை ஏற்றி பெக்கோ வச்சு தோண்டிட்டு இருக்கலாம். எதுக்கு புதையல் எடுக்க இன்னைக்கு வரை என்ன யாராவது தோண்டி இருக்கிறீங்களா? தோண்டி கவுத்து தான் போடணும்னு யோசிக்கிறோம். தூக்கி போட்டுறோம் அப்படின்னு எது சொல்லுங்கன்னா, எனக்காவது யாராவது கேட்டிருக்கிறீங்களா? நீங்க எப்படி சொன்னீங்களே அது என்னது இன்னும் விளங்கப்படுத்து. இதன் அர்த்தம் என்ன? யாராவது கேட்டிருக்கீங்களா? பாஸ்டர் பைபிள் ஸ்டடி கேட்டிருக்கிறீங்க. அதனாலதான் நான் யாருமே வரமாட்டாங்கிறதுனால பைபிள் ஸ்டடியாவே சண்டே சர்வீஸ் கொண்டு போக வேண்டியது. அந்த புதையலை நாங்கள் பயன்படுத்துறோம். அதை அப்படியாய் காத்துக்கொள்ளும். அதுக்காக வேண்டி நம்ம கொண்டு அப்படியே ஷோகேஸ்ல வைக்க முடியாது சொல்லல. கர்த்தர் கொடுத்ததை நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்தது நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் ஊழியருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லுகிறதை நாங்கள் கேட்டு செய்ய வேண்டும். என் ஆண்டவர் இந்த வருஷத்துல சொன்னாரு, அப்படி செய்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். கனப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஊழியக்காரனை சபையின் தூதனாய் வைக்கிறார். எனவே தூதன் மூலமாய் கர்த்தர் சொன்ன காரியங்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நாங்கள் அவரை கனப்படுத்துவோம். அடுத்ததான் ஊழியருடன் இருக்க வேண்டும். இருக்கிறீங்களா? சண்டே வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்கும் பாஸ்டர். அதுக்கு பிறகு நாங்க நம்ம வேலையை பார்க்கறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஊழியரோடு கூட ஆண்டவர் வந்து சீஷர்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் ஊழியம் செய்ய முடியாது, அவரோடு கூட அவரோடு கூட இருந்து பிதாவாகிய தேவன் அவர் மூலமாய் சொல்லுகிறதை கேட்டு அவரோடு கூட சேர்ந்து செய்யப்படும். எனவே இதற்காக தான் கர்த்தர் சீஷர்களை தெரிந்து நம்மோடு கூட இருக்கும்படி இருக்கிறீங்களா? செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு காரியம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியதான சில அறிகுறிகள், குணாதிசயங்கள். ஒரு முதிர்ந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியதான எனது சுபாவம். நான் டக்குன்னு சொல்லிட்டு முடிச்சேன். அவர்கள் ஆவி உள்ளவர்கள், அதாவது ஆவியினால் நடத்தப்படுகிறது, ஆவியானவரினால் நிரம்பினவர்கள், தன்னலமற்றவர்கள். தன்னலம் மமத்துவம், அதாவது தன்னலமற்றவர்கள்.
எனக்கு, நான், நம்முடையது, எங்களுடைய, நம்முடைய. அதாவது நான் இடம் கிடையாது. அதாவது முதிர்ந்த ஒரு கிறிஸ்தவன் அதாவது கர்த்தரிலே வளர்ந்த ஒரு ஆள் வந்து என்ன நினைப்பாங்க, நாம் எல்லாரும் ஆத்துமாதாயம் செய்கிறோம். நம்ம ஆத்துமாதாயம் செய்கிறோம். ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும் சொன்னா நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளரும். வளர்ந்த கிறிஸ்தவர்கள் கிடையாது. 25 வருஷம் ஆராதிக்கலாம், 50 வருஷம் ஆராதிக்கலாம், இந்த சபையிலேயே பிறந்து சபையிலேயே செத்து போலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வளரவில்லை. ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும். ஆலயத்துக்கு தினமும் அவர்கள் போக வேண்டும். எப்பொழுதெல்லாம் சபை கூடுதல் இருக்கிறது, சபையிலே எப்பொழுதெல்லாம் ஊழியர்கள் இருக்கிறது, அப்பொழுதெல்லாம் சபையிலே காணப்பட வேண்டும். உற்சாகமாய் விதைக்கிறவர் ஊழியத்துக்கு தங்களை தாண்டி தங்களை மிஞ்சி அவர்கள் செய்ய வேண்டும். அர்ப்பணிப்புள்ளவர்கள் அர்ப்பணிப்போடு கூட தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். தாழ்மை உள்ளவர்கள் எனக்கு சொல்லல, அது என்ன கனப்படுத்தல, நாங்க ஆலயம் திறக்கும்படியா போயிருக்கோம். இந்த ஆலயம் திறக்கிறதுக்கு எல்லாமே நான் செய்யறேன். பாஸ்டர் மாலை எடுத்துட்டு நான் சொன்னேன் பாஸ்டருக்கு போடுங்க. பாஸ்டர் சொன்னாரு எனக்கு போடுங்க. அதுலயே கொஞ்ச நேரம் அப்படி போயிடுச்சு. உனக்கு போடுறதா எனக்கு போடுறதா மாலை போடுறதுனால நான் வழி சமைச்சது மட்டும்தான் எல்லாமே கர்த்தர் செய்தார். அன்னைக்கு போயிட்டு நான் எதுவுமே செய்ய போறது கிடையாது. இவர் தான் அன்னைக்கு பேச போறார். இவருக்கு பேசினாதான் அன்னைக்கு உள்ளவங்க கேட்க போறோம். அப்ப நாங்கள் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவதை நாம் முந்திக்கொள்ளலாம். அவருக்கு மாலையை போட்டாங்க, எனக்கு கொண்டாட போதுங்க. ஏதோ ஒண்ணு நடந்தது. அப்ப அதுக்கு முன்னால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் சரி மாலையை எனக்கு வாங்கியிருந்தேன்னா கொண்டாட யாருக்கு போயிருக்கும்? நம்ம ஏன் கனப்படுத்துறாங்க தானே? நம்ம என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? நம்மை நம்ம தாழ்த்தும் பொழுது நாமா மேல வரணும் நினைக்கப்படாது. உண்மை உள்ளவர்களாக இருக்கு. கர்த்தரின் வார்த்தையிலே பசு உள்ளவர்களாக எப்போ வேதம் வாசிக்கணும், தியானிக்கணும், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதான தாகம் இருக்கிறோம். செவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நேர்மறை சிந்தனை இருக்க வேண்டும். அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ். இப்ப பார்த்தா நெகட்டிவா பேசுறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து நீங்க அப்படிதான் இருக்கு. எவ்வளோ ஜாமன், எவ்வளோ வாசம், சர்ச்சுக்கே போயிட்டு இருக்கோம், ஒண்ணுமே நடக்கும். ஒண்ணுமே நடக்கும். எப்படி நடக்கும்? சர்ச்சுக்கு போனதுனால கிறிஸ்தவம் கிடையாது. உபவாசம் பண்றதுனால கிறிஸ்தவம் கிடையாது. செபிக்கிறதுனால கிறிஸ்தவம் கிடையாது. உங்களுடைய உள்ளார்ந்த மனுஷன் எப்படி இருக்கான்? அப்ப உள்ளார்ந்த மனுஷன் கர்த்தருக்குள் உள்ளார்ந்த மனுஷன் கர்த்தருக்குள் பலப்பட்டவன் தான் அவன் கிறிஸ்துவில் வளர்ந்த ஒருவனாயிருக்கும். அவனுக்கு எல்லாமே நேர் சிந்தையா இருக்கும். எது நடந்தாலும் நல்லதா தெரியும். எது நடந்தாலும் நான் நல்லதான் கர்த்தரை இது நல்லது தான் செய்யும். ஆண்டவர் எதை செய்தாலும் சரியாதான் செய்யும். அப்படி பார்க்கிறவர்கள் தான் கிறிஸ்துவில் வளர்ந்தவர்கள். கர்த்தருக்கு முன்னிடமும் முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவில். இந்த 6 காரியம் நான் பேசுகிற அந்த 6 காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கு. அதாவது முதலாவது நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா? இரண்டாவது கர்த்தரில் வளர்ந்தவர்களாக இருப்போம். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு 12 சுபாவங்களை குறித்து சொன்னாங்க. அந்த காரியம் நம்மிடத்தில் இருக்குமா?
ஊழியத்தை நாங்கள் செய்கிறவர்களாக இருப்போம். සේවය කරන අය. ஊழியரை எப்படி விசாரிக்கிறோம் என்பதான தன்மை நம்மளுக்கு இருக்குமா? සේවකයා කොහොමද ஒரு வளர்ந்த බලන්නේ? கிறிஸ்தவனாய், கிறிஸ்துவிலே வளர்ந்தவனாய், தேறினவனாய் ක්‍රිස්තුස් இருப்பேன். වාසීකරේ වර්ධනය වෙලා ඉන්න இந்த අය. வருஷத்தின் மிகுதியான 353 நாட்களும் මේ අවුරුද්දේ කියන දවස් 365 செழிப்பான, ආශිර්වාදமான ஆசீர்வாதமான, பரிபூரணமான, සම්පූර්ණ திருப்தியான, සම්පූර්ණ நிறைவான සම්පූර්ණ கர்த்தர் சொன்னபடி දේවාසිකයේ විදියට சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்ற வார்த்தையின்படி ඒ වචනේ වරුව தேவச்சனை முகாந்த நம்மளா நாம அந்த பிரசன்சா வந்த கராமணி கேன்னாவை வச்சனையை பருதி அந்த வார்த்தையின்படி இந்த 2025 வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வாதம். මේ 2025 අවුරුද්ද ආශිර්වාදයක් ලැබෙනවා. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දේවාසික ආශිර්වාදයක්. யாவரும் கண்களை மூடுவோம். අභිලාෂ தேவ கரத்திலே எங்களை தாழ்த்துவோம். දේවාසිකයන්ට අපි පාදවමු. சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே பரலோக பிதாவே, සර්ව බලධාරී දේවයාණන් கொடுத்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். දීපු මේ යහපත් දවසට ස්තුතියි. தொடர்ந்தும் கர்த்தர் எங்களை நடத்துவீராக. යථාව දේවාස අභික්ෂක கர்த்தர் சொன்னதை நான் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிடுறேன். දේවාස කීවෙන්න මම දරුවන්ට இந்த வருஷத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். මේ අවුරුදු ආශිර්වාදවත් செழிப்பாய் மாற்றுங்கள். ආශිර්වාදවත් உங்களுடைய වෙනස් நாமம் மகிமைப்படுவதாக. අය නාමයට මම නෙමෙයි. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் යේසුස් වහන්සේගේ නාමයෙන්